பொங்கலுக்காக மணிக்கணக்கா உட்காந்து நாள் கணக்குல பார்த்து பண்ணிருக்காரு. காத்தடிச்சா மகளுக்கு காவலுக்கு நிப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே. மகமட்டும் பொங்கலுக்காக இப்படி ஒரு கிஃப்ட் எந்த அப்பாவும் தன்னுடைய மகளுக்கு கொடுத்திருக்கவே மாட்டாங்க. அது நம்ம எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினாலும் அன்பை வெளிப்படுத்த முடியாது. அதில் பணம் தான் தெரியுமே தவிர பாசம் தெரியாது, அன்பு தெரியாது. நம்மளுடைய பாசத்தை நம்மளுடைய உழைப்பாலும் நம்மளுடைய முயற்சியாலும் தான் இது பண்ண வேண்டும், காட்ட வேண்டும் என்று என்னுடைய உழைப்பால் 3 தினங்களாக இரவு பகல் பாராமல் என் மகளுக்காண்டி பொங்கப்பானை, அடுப்பு, கரும்பு, கரண்டி, விறகு அனைத்துமே வெள்ளியில் 12 கிராம் 520 மில்லி எடையில் அனைத்துமே வெள்ளியில் செய்து உள்ளேன். எங்க அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அவங்க 3 நாள் உழைப்ப கொடுத்திருக்காங்க எனக்காண்டி. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சிதம்பரநாதபுரத்தை சேர்ந்தவர் முருகானந்தம். நகைப்பட்டற கடை நடத்திட்டு இருக்காரு. வெள்ளியில சின்ன பொருட்கள் ரொம்ப வித்தியாசமா பண்ணுவாரு. சோ இந்த பொங்கலுக்கு தன்னுடைய பொண்ணுக்கு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காரு. பொங்கல் பொருட்களையே வெள்ளியில செஞ்சிடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணி 11ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி டே நைட் பார்க்காம ரொம்ப நுணுக்கமா அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த பொருட்களை ரெடி பண்ணிருக்காரு. பொங்கல் நாளே கரும்பு தான். சோ 2 கரும்பு, அதுக்கப்புறமா 2 பொங்கல் பானை, அதை வைக்கிறதுக்கு அடுப்பு, 2 கரண்டின்னு மனுஷன் தீயா வேலை செஞ்சிருக்காரு. அந்த கிஃப்டை எடுத்துட்டு போயிட்டு தன்னுடைய பொண்ணு கிட்ட காமிச்சதும் அவங்களும் செம்ம ஹாப்பி. என்னப்பா இது இவ்வளோ கியூட்டா இருக்கு, இப்படி ஒரு கிஃப்டை எதிர்பார்க்கவே இல்லையே, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. பொண்ணுக்கு மட்டும் கிஃப்ட் கொடுத்தா எப்படிங்க, அம்மாக்கு கொடுக்கணும்ல. அவருடைய மனைவிக்கு 8 கிராம் வெள்ளியில 3/4 இன்ச் உயரத்துல குட்டி தாஜ்மஹாலை செஞ்சு கொடுத்திருக்காரு. அவங்க ஒய்ஃபும் செம ஹாப்பி. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளை உடனே தெரிஞ்சுக்க பிஹைண்ட் ரூட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்பவே ஜாயின் பண்ணுங்க.